மதுரை திருமங்கலம் அருகே நடைபெற்ற முனியாண்டி கோயில் 90வது ஆண்டு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக லாவண்யா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி முனியாண்டி கோயில் பிரியாணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி தாலுகாவில் உள்ள வடக்கம்பட்டி கிராமத்தில் முனியாண்டி சுவாமி வீற்றிருக்கிறார். அதாவது இந்திய தமிழகம் மற்றும் பல்வேறு நாடுகளில் உள்ள முனியாண்டி விலாஸ் உரிமையாளர்கள் இந்த முனியாண்டி சுவாமி கோயில் பிரியாணி திருவிழாவை கொண்டாடுவார்கள். இந்த ஊரில் உள்ள 2 சமுதாயத்தினர் தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை ஒரு சமுதாயத்தினரும் மாசி மாதம் முதல் வெள்ளியில் ஒரு சமுதாயத்தினரும் அந்த பிரியாணி திருவிழா கொண்டாடுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு சமுதாயத்தினர் அந்த பிரியாணி திருவிழா கொண்டாடிய நிலையில் மற்றொரு சமுதாயத்தினர் நேற்று பிரியாணி திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்காக கடந்த வாரம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி தொடங்கி நேற்று காலை பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் முனியாண்டிக்கு அபிஷேகம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் நிலை மாலை எடுத்து வந்து அதே போல பெண்கள் தேங்காய் பல தட்டுக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சுவாமிக்கு உடைத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஒவ்வொரு பக்தர்களும் தங்களது நேர்த்திக்கடனாக ஆடுகள் மற்றும் சேவல்கள் வழங்குவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஆடுகள் பக்தர்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கினர். இந்த பக்தர்கள் கொடுத்த இந்த ஆடு மற்றும் சேவல்கள் பலியிடப்பட்டு இரவு முழுவதும் 2500 கிலோ பிரியாணி அரிசியில் பிரியாணி தயார் செய்யப்பட்டது. அதாவது 20க்கும் மேற்பட்ட அண்டாக்களை தயார் செய்யப்பட்ட பின்னர் இன்று காலை இந்த பிரியாணியானது கோயில் உள்ள கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பக்தர்கள் இந்த பிரியாணியை வாங்குவதற்காக இரவு முழுவதும் அங்கே வரிசையில் காத்து கிடந்தனர். தொடர்ந்து அதாவது வடக்கம்பட்டி மட்டுமல்லாது கள்ளிக்குடி, அகத்தாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பிரியாணி கலந்து கொண்டு அசைவ பிரியாணியை வாங்கி சென்று சுவாமியை தரிசனம் செய்து சென்றனர். இந்த அன்னதானத்தை சாப்பிடுபவர்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது என இந்த கிராம மக்கள் தெரிவித்தனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.